இந்த வீடியோவில் நான் என்னோடய டேஸ் இன் மை லைஃப் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறது அது எல்லாமே இப்போ தான் இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நான் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சூப்பரான மேங்கோ ரெசிபி வந்து ரெடி ஆயிடும். அதை எடுத்து அவன் வச்சு பார்த்துட்டு மாம்பழம் அது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு பண்ணிகிட்ருப்பான். பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். அண்ட் ஏன்னா குழந்தை எண்ணெயெலாம் போட்டாச்சு. நானும் உங்கள் அப்பாவும் இங்கே எப்படி வந்துட்டு தெரியுமா ஜாலியாக. Hey everyone, I'm Abarna. Welcome back to my channel Abarna's Nesting. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய டேஸ் இன் மை லைஃப் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அப்படியே ரொம்ப பிஸியாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி போகுது அப்படின்னு தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எ ஃப்ரெஷ் மார்னிங். ஸோ ஸ்டார்டிங் வித் அ காஃபி. என்னோடய ஃபேவரட் கப் ஆஃப் காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து கிச்சனுக்குள்ளே போனால் ஆல்ரெடி அம்மா வந்து சாதம்லாம் வந்து வச்சுட்டாங்க. வச்சு முடித்தோடனே என் பையனும் எழுந்திரிச்சிட்டான். ஸோ அவனுக்கு வந்து நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறது அது எல்லாமே இப்போ தான் இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நான் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவனும் அப்படியே தண்ணி ஊற்றி ஜாலியாக வந்து செடிக்குள்ளே என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிவிட்டு ஒரு மாதிரி மார்னிங்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ கண்டினியூ வித் அவனுக்கு பால் கொடுத்துட்டு நானும் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குடி இந்த பால். மார்னிங் எப்போவுமே வந்து பால் கொடுப்பேன். சப்போஸ் அவன் வந்து நல்லா பசியில் இருக்கான், நைட் ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னா டைரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவன் வந்து இப்போது அனிமல் சவுண்டெல்லாம் வந்து அழகாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நீங்களே கேளுங்களேன். என்ன கத்துது? மயில் மயில் கத்துதா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது ரெசிபி. ஆக்சுவலாக வந்து இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் மாங்காய் வந்து பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 வெல்லம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் அண்ட் கல்லுப்பு இதை போட்டுட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சிடணும். மீன்வைல் என்னோடய சைல்டு பார்த்திங்களா எப்படி ப்ளே பண்ணிட்டுருக்கான்னு. ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த தக்காளி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு விளையாண்டுட்ருக்கான். ஸோ அவ்வளோதான். இதில் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் போட்டு விசில் வச்சிடலாம். விசில் ஒரு 3 to 4 விசில் நம்ம வச்சோம் அப்படின்னா சூப்பரான மேங்கோ ரெசிபி வந்து ரெடி ஆயிடும். நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டு ப்ளஸ் அந்த ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா. மீன்வைல் என் பையன் மறுபடியும் அவன் பாட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அது பேர் என்ன? இது பேர் என்னது? தக்காளி. அவர் தக்காளி கொடுக்குறாராம்மா, அதை நான் சாப்பிட்ணுமாம்மா. அதை எடுத்து அவனும் சாப்பிட்டுட்டு எனக்கும் கொடுத்துட்டு டொமேட்டோ எம்மி டேஸ்டி அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். ஆனால் எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி தான் இல்லை, வீட்டில் இந்த மாதிரி சட்டி பானையெல்லாம் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு ஜாலியாக இருப்பாங்கள்ல. எங்கே நீ போடு. ஏதோ உடஞ்சி போன கண்ணாடி கீழே கடந்திருக்கு போல். அதை எடுத்து அவன் வச்சு பார்த்துட்டு எனக்கும் வைக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். லைக் சின்ன குழந்தைங்க பண்ணுறதுல பயங்கர க்யூட்டாக இருக்குங்க. அவ்வளோ அழகாக ரசிக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து சில டைம் என்னையை மறந்தே நான் வந்து அவன் பண்ணுறது தான் நான் பார்த்துட்ருப்பேன். சிரிக்கிறது அவங்க பண்ணுறது இதெல்லாமே புதுசாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வந்து புதுசு புதுசாக பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த டைம் வந்து இப்படியே இருக்காதா அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மார்னிங்லேருந்து அந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு வந்து ஃபுல் டேவே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஜாலியாக இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து லன்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ சாப்பாடு, சாம்பார், மாம்பழம் அது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே நான் எங்கள் அம்மாவுக்கு பேக் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு டாட்டா பாபாய் சொல்லி அனுப்பியாச்சு.
எல்லா வீடியோலையும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்குனே வந்து வந்துட்டுருப்பான். ஏன்னா எல்லா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லேயும் அவனும் வந்து இருக்கணும், நானும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அவன் மெஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருப்பான். பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். அண்ட் ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து குழந்தைங்கனாவே மெஸ் க்ரியேட் பண்ணுறவங்க தானே. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். நானும் பெருசாக கண்டுக்க மாட்டேன். அவனை என்ன வேலை செய்யணுமோ பண்ணிக்கூடா, அவனுக்கு சட்டி பானை அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுத்துட்டு அவன் ஒரு சைடு கிண்டிகிட்ருக்க, நான் என் சைடு வேலை பார்த்துட்டு நான் அப்படியே ஓட்டிகிட்ருப்பேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேமியா தட்டிலே வந்து சாப்பிட்ருவோம். சம்டைம்ஸ் தோசைனா வந்து அவனுக்குன்னு தனியாக ஒரு செப்ரேட்டாக ஒரு தட்டு போட்டு அவன் கையில் கொடுத்துருவேன், அவன் சாப்பிட்டுப்பான். சேமியானா கொஞ்சம் எடுத்து சாப்பிட கஷ்டப்பட்டு நானே ஊட்டிடுவேன். ஸோ லாஸ்ட்டு வாயின்னு உட்காந்து கெஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு வாயும் ஊட்டியாச்சு. ஸோ மீன்வேல் மை செகண்ட் பேபி எந்திரிச்சாச்சு. அவங்களுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு மார்னிங் வந்து விட்டமின் டி வந்து அந்த சொட்டு மருந்து கொடுக்கணும். அது கொடுத்துட்டு மறுபடியும் அவங்கள தூங்க வச்சாச்சு. அந்த டைம் வந்து நான் என்னோடய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு அது எல்லாமே நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இங்கே பாருங்களேன் இந்த க்யூட்டியை, ஏதோ அவனே ஒரு டான்ஸ் ஆடுறது அது எல்லாமே பண்ணிகிட்ருப்பான். வாஷிங் மிஷின்லேயும் துணியெலாம் போட்டாச்சு. ஸோ போட்டு எல்லா வேலையுமே மார்னிங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டா ஒரு மாதிரி அந்த டேவே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இடையில இவன் கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனையும் எங்கேஜ்டாக ஏதாவது பண்ண வச்சிட்ருப்பேன். ஸோ நேற்று துணி துவைச்சது அது எல்லாமே வந்து அப்படியே மடிக்காமல் போட்டு வச்சாச்சு நேற்று உள்ள டயர்டில். ஸோ நான் இன்றைக்கி அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு மடிச்சுட்டு துணி துவைச்சதையும் வந்து காய போட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக உட்காந்தாச்சு. என்னோடய டயர்ட் ஃபேஸை வந்து கண்டுக்காதீங்க, அது அப்படி தான் இருக்கும். இப்போ என்னன்னு தெரில, இந்த ரீசெண்டாக வந்து அதியனுக்கு வந்து இந்த கூலி பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. குக்கு குக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் அந்த பாட்டை. அந்த மாதிரி போயிட்டுருந்துச்சு. ஆஹா, இப்போ வந்து என்னோடய பிரைட் ஃபேஸ் வந்துடும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க ஜாலியாக பையனை அவங்க பார்த்துப்பாங்க. இங்கே பாருங்களேன், என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா? டவுன் பாட்டு. நான் ரெடி தான் வரவா, அந்த பாட்டு வந்து கேட்டுட்டு இருக்கான். ப்ளே பண்ணணுமா, அதுதான் பாடி காமிச்சிட்டு இருக்கான். குக்குனா கூலி பாட்டு. குக்கு போடலாமா? நானும் உங்கள் அப்பாவும் இங்கே எப்படி வந்துட்டு இருந்தோம் தெரியுமா? ஜாலியாக வருவோம் இங்கே. ஏழு எப்படி வந்துட்டு இருப்போம் இப்போ பாரு 2 குழந்தை. ஏய், ஸோ ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டு. எங்கள் ஊரில் வந்து இந்த புதுக்குளம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலாக இங்கே வந்து வாக்கிங்லாம் எல்லாம் போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்படியே ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து வாங்கிறதுக்காக நாங்கள் வந்து வெளியே வந்தோம். ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலி அவுட்டிங். ஓடிவா, அது மேலே வேணாம், டாகோட சீட்டெல்லாம் இருக்கு, வாங்கி. எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. ஆய் போயிட்டானமா. ஹாய் சொன்னாங்க அவங்க, இன்னும் திருப்பி ஹாய் சொல்லவே இல்லை. மழை நின்றுச்சுலே. இந்த விலாகில் ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங்கோடு நான் இந்த விலாகை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ see you in the next video. Bye bye.